2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை வரவேற்கும் உத்தியோகபூர்வ வைபவம் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. The President of the Pakistan Muslim League, the biggest political party. Just a wonderful scenery here at the Presidential Secretariat, and this is how Sri Lanka extends and welcome to a great leader, a veteran. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வரவேற்றார். பாகிஸ்தான் பிரதமர் இதன்போது முப்படையினரின் மரியாதையை ஏற்றதுடன் மரியாதை வேட்டுகளும் தீர்க்கப்பட்டன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் இரு நாடுகளினதும் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட குழுவினரும் வைபவத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இருதரப்பு பேச்சுவார்த்தையின் பின்னர் ஜனாதிபதி மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஆகியோர் கருத்து தெரிவித்தனர். எமது நாட்டின் அபிவிருத்தியில், குறிப்பாக யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாகிஸ்தான் அரசாங்கம் வழங்கிய ஒத்துழைப்பை எம்மால் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. இலங்கை அரசாங்கம் மற்றும் மக்களை போன்று பாகிஸ்தான் அரசாங்கம் மற்றும் அங்குள்ள மக்களுக்கு இடையில் சிறந்த கௌரவம் பலவும் காணப்படுகின்றது. பாகிஸ்தான் அரசாங்கமும் அந்நாட்டு மக்களும் எமது துன்பத்திலும் இன்பத்திலும் இணைந்திருந்த சகோதரர்கள். ஆகவேதான் இரு நாடுகளுக்கும் இடையில் இருதரப்பு உறவுகள் மற்றும் தொடர்புகளை மேலும் விஸ்தரிப்பது அவசியமாகின்றது. நான் கடந்த வருடம் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்திருந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் புரிந்துணர்வுகளை சாதகமாக நடைமுறைப்படுத்துவது குறித்து நாம் கலந்து ஆலோசித்தோம். அதனை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். The talks were held in a warm, friendly and cordial atmosphere and were marked by full trust and complete understanding. பாராளுமன்றம் மற்றும் பிரதான நிறுவனங்களின் அறிவு மற்றும் அனுபவங்களை பேச்சுவார்த்தையின் ஊடாக பரிமாற்றிக் கொள்வதற்கு நாம் இணங்கியுள்ளோம். அதேபோன்று இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் சுதந்திர சந்தை ஒப்பந்தத்தில் காணப்படும் சிக்கல்கள் குறித்து நாம் அவதானம் செலுத்தினோம். மில்லியன் டாலர் வருவாயை ஈட்டித்தரக்கூடிய அவசியத்தை முன்னிலைப்படுத்தி சந்தை ஒப்பந்தத்தை அர்த்தபூர்வமாக்குவதற்கு நாம் கலந்துரையாடியுள்ளோம். சீமெந்தி மற்றும் சீனி தொழில்துறையில் பங்களிப்பு செய்வதற்கு பாகிஸ்தான் தயாராக உள்ளது. அதேபோன்று இலங்கையின் முதலீடுகளுக்கும் பாகிஸ்தானின் கதவு திறந்துள்ளது. இன்னல்கள் ஏற்பட்ட காலங்களிலும் இலங்கையும் பாகிஸ்தானும் நல்ல நண்பர்களாக திகழ்ந்தன. இதற்காக இலங்கைக்கு நாம் நன்றி கூறுகின்றோம். பின்னர் இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் 8 இருதரப்பு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. இலங்கையின் தேசிய விஞ்ஞான மன்றம் மற்றும் பாகிஸ்தான் விஞ்ஞான மன்றத்துக்கு இடையில் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பில் முதலாவது ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. பண மோசடி மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுப்பதற்கான புலனாய்வு தகவல் பரிமாற்றம் குறித்து 2வது உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. பாகிஸ்தான் சந்தை அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி மன்றத்துக்கு இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்பட்டது. சுகாதாரம் மற்றும் கலாச்சாரம் போன்ற துறைகளை விருத்தி செய்வது தொடர்பிலான 2 உடன்படிக்கைகளும் இதில் அடங்குகின்றன. இலங்கையின் ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண பயிற்சி நிலையங்கள் மற்றும் பாகிஸ்தான் ஆடை வடிவமைப்பு நிறுவனங்களுக்கு இடையிலான ஒப்பந்தமும் இதன்போது கைச்சாத்திடப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான புள்ளி விவரவியல் மற்றும் தொகை மதிப்பு தொடர்பிலும் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் இன்று மாலை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்தார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பிற்கமைய பாகிஸ்தான் பிரதமர் இன்று அலரி மாளிகையில் நடைபெற்ற மதிய நேர விருந்து உபசாரத்திலும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.